வணக்கம் மக்களே. நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மகாஜனபதாஸ். லாஸ்ட் கிளாஸில் வந்து லேட்டர் வேதிக் பீரியட் பார்த்தோம். அதில் வந்து சிட்டிஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது அயன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஆனால் பிரதாம யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அயன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாலே சிட்டிஸ் உருவாக விவசாயம் அதிகம் உருவாகும். விவசாயம் அதிகமானால் சர்ப்ளஸை விற்பாங்க. ஸோ ட்ரேட் நடக்கும். ட்ரேடு சிட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்பாகும். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாஜனபதாஸ். ஓகேவா? மகானா பெருசு, ஜனனா மக்கள், பதாஸ்னா டெரிட்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ பெரிய டெரிட்டரி உள்ள மக்கள், அதாவது நாடு உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார்ப்போம். From the 6th century BC, the widespread use of iron in eastern UP and western Bihar. விதேகா அப்படின்ற வார்த்தை பார்த்தோம்ல, அங்கே தான் facilitate the formation of large territorial states. Because of iron weapons, the warrior now class played an important part. ஸோ சண்டை போடுறதுக்கும் சரி விவசாயத்துக்கும் இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங். The new agricultural tools and implements enable the peasants to produce far more food grains than required for consumption. தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. This extra product could be collected by the princes to meet their military and administrative needs. ஓகே, ஸோ மிலிட்ரிக்கு இருந்தாலும் சரி, மிலிட்ரின்னும் போது அவங்களுக்கு தானியமாக கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது. ஓகேவா? The surplus which had sprung in the surplus could also be made available to the towns which had sprung in the 6th century BC. These material advantages naturally enable the people to stick to their land. ஏன்னா விவசாயம் எங்கே பண்ண முடியும்? அதே இடத்துல ஸ்டேபிளாக தானே பண்ண முடியும். அடித்து துரத்திக்கிட்டே வந்தாவோ இல்லை நொமேடாக இருந்தால் நவுந்துக்கிட்டே போயிருப்பாங்க. பட் ஒரே இடத்துல தானே விவசாயம் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டு எக்ஸ்பேண்ட் த காஸ்ட் ஆஃப் நெய்பரிங் ஏரியாஸ். ஸோ நிறையா விவசாயம் பண்ணணும், நிறைய இடம் தேவை. ஸோ சண்டை போட்டுக்கிட்டே போனாங்க. The rise of larger states with towns at their base of operations strengthened the territorial idea. People owed a strong allegiance to the Janapada, ஓகேவா, ஆர் த டெரிட்டரி டு விச் தே பிலாங்டு அண்ட் நாட் டு தி ஜனா ஆர் த ட்ரைப் டு விச் தே பிலாங். ஸோ அந்த இனத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல, அந்த இடத்துக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி ட்ரைபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ட்ரைபு நவுந்துக்கிட்டே இருக்கும் ரிக்வேதிக் பீரியடில். லேட்டர் பீரியடில் ஓரளவுக்கு உட்கார ஆரம்பித்தாங்க, செமி நொமேடிக்காக இருந்தாங்க. சில பேர் ஒரே இடத்துல ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் இருந்தாங்க இந்த டைமு. அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஊருக்கு பேர் எப்படி வரும் அப்படின்னும் போது அந்த ட்ரைபு தான் வரும். சிலது வந்து இடத்து வரும், சிலது வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற ட்ரைபோட நேம் அந்த இடத்துக்கு வரும். இப்போ அதே கட்னி என்ன ஆகுதுன்னா, அந்த லேண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ அந்த லேண்டுக்கு அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அலிஜென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இனத்துக்கு பண்ணல. இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணோன்னா, இப்போது நம்ம என்ன தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியர்கள்னு சொல்லணும்ல, அதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? இங்கே ட்ரைப்ன்றது லாங்குவேஜ் மாதிரியும் ஜனபதான்றது இந்தியான்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிட்டிஸ் எப்படி இப்போ சிட்டி சர்ப்ளஸ் ஆகுதா, இப்போது இங்கேருந்து இங்கே ட்ரேட் போகிறாங்க. இங்கே ஒரு ஊர் இருக்குது, இங்கே ஒரு ஊருக்கு ட்ரேட் நடக்குது. இப்போது இங்கேருந்து போகணுன்னா ஆளுங்க பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அங்கங்கே ஒரு ஸ்டேஷன் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சாப்பாட்டுக்கும், அதாவது தங்குறதுக்கு டெய்லியுமே நடக்க முடியும், நைட்டு தூங்குறதுக்கு இருக்குல்ல, அப்போது ஒரு ஹோட்டல்ஸ் ரூம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஹோட்டலுக்கு என்ன தேவை? வேலை ஆள் செய்கிறதுக்கு கொஞ்சம் தேவை. அப்புறம் அந்த ஹோட்டலில் வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிற பொருளை சேமிக்கிறதுக்கு சேமிப்பு குடோன் தேவை. அந்த குடோனை பாதுகாக்கிறதுக்கு ஆள் தேவை. அது யாருன்னா மிலிட்ரி ஆளுங்களாம் போடுவாங்க. அப்போ அந்த மிலிட்ரி ஆளுங்க தேவைக்கு திருப்பி ஹோட்டல்ஸ் இன்னும் பெருசாக வளரும். அப்புறம் அதுக்கு திருப்பி தானியம், அதுக்கு திருப்பி ஆள், இது அப்படியே பெருசாகி இங்கே ஒரு நடுவில் இன்டர்மீடியட் சிட்டியோ இன்டர்மீடியட் டவுனோ உருவாகிடும். ஓகேவா? அப்போது இதை தேடி இங்கே வேலையை தேடி மற்ற கிராமத்துலேருந்து ஆளுங்க வருவாங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம சென்னை போகிறோமா, அந்த மாதிரி ஆள் தேடி போவாங்க. அப்போது இது இன்னும் பெருசாகிட்டே போகும். இப்படி தான் ட்ரேட் நடக்கும் போது சிட்டிஸ் நடுவில் உருவாகும் இயற்கையாகவே. இதனால தான் எப்போ சர்ப்ளஸ் வருதோ அப்போ சிட்டி உருவாகிடும் ட்ரேட் நடக்கும்போது. ஏன்னா ட்ரேடு பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன் அதிகமாகும். ஸோ சிட்டிஸ் உருவாகும். By about 600 BC, a part of the Ganga was settled down and cleared for forest, and the Aryan tribes are settled down. ஓகேவா? settled down in. ஓகேவா? அதோட they no longer lived as a simple tribe in a group of villages.
they formed themselves into kingdoms and republics. பார்த்தோம்ல, republic is the form of government in which power is held by the people or a group of elected persons or an elected chief. So மூணு விதமா, there is no hereditary king. So the kingdoms and republics began to make laws and the system of governments also changed. ஏன் அப்படின்னா சில இதில் ஹெரிடிட்டி கிங்காக இருந்துச்சு, சில இதில் ஹெரிடிட்டி கிங்காக இல்லை. எப்படின்னா பவரான பீப்புள் சண்டை போட்டு ஜெயிங்க, இல்லை உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இதை டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட் வச்சு அவங்க இதில் ஜெயித்தாங்கன்னா அவங்க வந்து ராஜா ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம்ல, 2 பேரில் யார் திறமையானவங்களோ அவங்க 2 பேருமே அந்த த்ரோனுக்கு ஈக்குவலான ஆள் அப்படின்னு வரும்போது சரி கடைசியான டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் வச்சும் தேர்ந்தெடுத்துருந்துருக்காங்க. 2மே இருந்திருக்கு, நோன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் 2மே இருந்திருக்கு. ஓகே, these kingdoms were constantly at war because they wished either to extend their territory or to control the rivers. ஓகே, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. In the end it was Magadha which became the most powerful among them. The great religious teacher Mahavira and Gautama and Buddha both preached in Magadha. They have also mentioned the kings of Magadha and the life of the people in their teachings. So Mahavira Gautama எந்த பெரிய கிங்டம்னு பார்க்கும்போது மகதா கிங்டம் இல்லை மகதாக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இதான் 16 மகாஜனபதாஸ். மொத்தம் வந்து 16 மகாஜனபதாஸ். ஓகேவா, 16 சாம்ராஜ்யங்கள் இருந்துச்சு. இது பாருங்கள், பெரிய பெரிய வார்த்தைலாம் வந்து நாடு பேர், குட்டி குட்டி இது வந்து அதோட கேபிட்டல். ஓகேவா, ஸோ இது 16 அப்படியே எழுதி தனியாக நோட்டில் இதை எழுதி வச்சுக்குவாங்க. இதை பார்த்து மறந்து போயிடும். ஸோ எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் எக்ஸாமில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஓகே, அந்த கிங்டம் ப்ளஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. அதை தவிர்த்து மகாஜனபதாஸில் சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்பை தான் கேட்பாங்க. ஓகே, அப்புறம் இங்கே இந்த சாக்ரிஃபைஸ்க்கு எதாவது பேர் இருந்துச்சா, இதுக்கு எதாவது பேர் இருந்துச்சா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பாருங்கள், அதே மாதிரியே 2-3 மேப்பு. இது என்சிஆர்டியோட மேப்பு, எது வேணுமோ வச்சுக்கோங்க. Mahajanapadas. In the age of Buddha, we find 16 large states called Mahajanapadas. இப்படி ஒன்று இருந்துச்சுனே புத்திஸ்டில் இருக்கிற ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேருந்தும் ஜெயினிசத்துலேருந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேருந்து அதை கண்டுபிடிச்சோம். ஓகேவா, they were mostly situated north of the Vindhyas. அதாவது கங்கேட்டிக் வேலி தான் சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் டு பீகார், அதாவது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான்லேருந்து பீகார் வரைக்கும். ஆஃப் தீஸ் மகதா, கோஷலா, வத்சா and அவந்தி has been considerably powerful. Eventually the kingdom of Anga was swallowed by its powerful neighbor Magadha. But later Magadha இது இருக்கிறதுல 16 மகாஜனபதத்துலேயே மகதா தான் ரொம்ப பெருசாகுது. மகாஜனா மகதா, ஸோ ஞாபகம் வச்சலாம் மாமா அப்படின்ட்டு. தி கிங் ஆஃப் மகதா. இப்போது இதில் கிங்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. 4 கிங்கு வரிசையாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிம்பிசாரா எழுதிக்கோங்க. அடுத்து அஜிதசத்ரு வருவாங்க. ஓகேவா, அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் மகாபத்மனந்தா அப்படின்றவங்களாம் வருவாங்க. இதுக்கப்புறம் லேட்டராக தான் 300 BC தான் 300+ BC தான் வந்து இவர் ஒருவர் சந்திரகுப்த மௌரியர்லாம். ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். Bimbisara became the king of Magadha in 542 BC. He helped to make it powerful kingdom by various methods. அதில் மெத்தட்ஸ் நீங்கள் எவ்வளோ மெத்தட்ஸ் எழுதிங்க. ஒன்று வந்து மேரி பிரின்சஸ். ஓகேவா, ஸோ த ரூலர்ஸ் பிகம் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். தி கிங்டம் ஆஃப் Magadha had a large deposit of iron ore. எங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டி இங்கே இருக்கிற ஜார்க்கண்டு, பீகார், சவுத் பீகாரில். திஸ் வாஸ் அ வேலபிள் மெட்டல் த டைம் ஃபார் போத் வெப்பன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, விவசாயத்துக்கும் ஆயுதத்துக்கும் பயன்படும். ஸோ பீப்புள் வாண்டட் டு பை இட் அந்த திஸ் ஆட் டு த பவர் அண்ட் வெல்த் ஆஃப் Magadha. ஸோ இது கிடைக்கும் போது இதை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய காசு ஏற்படும், காசு நிறைய கிடைக்கும். Much of the trade and transport in the Ganga plain was carried on by boats on the river. Soon Magadha came to control the river. Bimbisara conquered the kingdom of Anga, which was to the southeast of Magadha. ஸோ ரஃப்லி பார்த்தோன்னா பீகார் இல்லை இன்னும் கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற மாதிரி. The kingdom of Anga was the most important river Champa, from which it sailed down to the delta of Ganga and further along east coast of India to South India. லாஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா கடைசியாக மகதா வந்து அங்காவையும் போட்டு தள்ளிட்டு பெரிய கிங்டம் ஆயிடுச்சு. அது எதுக்குன்னா இந்த ட்ரேடுக்காக தான். ஆற்றை கண்ட்ரோல் பண்ணலாம். குறிப்பாக எங்கன்னா இந்த சம்பா ஆறு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் கனெக்டாக இருக்கும். அந்த ஈஸ்ட் கோஸ்ட் வந்து சவுத் இந்தியா கனெக்டாக இருக்கும். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்பைசஸும் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் வருது. ஸோ மகதாவை அதான் வளமாக்குது. அதனால தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க.
Magadha came to prominence under the leadership of Bimbisara. டைனஸ்டின்னா ஹாரியங்கா டைனசிட்டி. அப்புறம் டைனஸ்டி கொஞ்சம் எழுதிக்கணும், தனியாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. நான் சொல்ல அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஒரு 4 லைனுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. He was a contemporary of Buddha. He started the policy of conquest and aggrandizement which ended with the King Kalinga War of Ashoka. ஸோ இப்போ ஆரம்பித்த சண்டை கலிங்க அசோகரை போய் முடிக்கிறது தான் முடியுது. அசோகரப்போ தான் சண்டையே முடியுது. Bimbisara assured Anga and placed under its viceroyalty of Ajatasattu at Champa. ஓகேவா? He also strengthened his position by marriage alliances. He took 3 wives. His wife was the daughter of the king of Koshala and the sister of Prasanajit. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பட் ஆனால் அதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? The Koshalan bride brought him a dowry, a Kasi village yielding revenue of 1 lakh. அப்போ ஒரு லட்சம் எவ்வளோ? சஜஸ்ட் த ரெவன்யூஸ் ஃபார் அசஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காயின்ஸ். ஸோ காயின்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? மகாஜனபதாஸ் அப்போ காயின்ஸ் இருந்துச்சா? ஆமாம். ஏன்னா ட்ரேடை வந்து வெறும் பாட்டர் சிஸ்டத்துலேயே ஓட்ட முடியாது, அந்த வண்டி ஓட்ட முடியாது, காசு வச்சு ஓட்டுறது தான் ஈஸி. மேரேஜ் பாட் இன் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் கோச்சலா அண்ட் கேவ் him a free dealing in hand with other states. His second wife Chellana was a Lichavi princess from Vaishali. Third wife, daughter of chief of Madra clan of Punjab. Marriage relations with different princely families gave enormous diplomatic prestige and paved the way for expansion of Magadha westward and northward. ஸோ கல்யாணம் ஒரு வழியாகவும் பண்ணாங்க, அதனால் நாடு பெருசாச்சு. Magadha's most serious rival was Avanti with its capital Ujjaini. Ujjaini கிட்டத்தட்ட எம்பி மாதிரி வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற எம்பியில். இட்ஸ் கிங் சந்தா பிரத்யோதா மகாசேனா fought Bimbisara, but ultimately the two thought it wise to become friends. ஸோ சண்டை போட்டு தான் வேஸ்ட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். லேட்டர் பிரத்யோதா வாஸ் அட்டாக்ட் பை ஜாண்டிஸ், ஸோ இறந்துட்டார். அட் த அவந்திஸ் கிங்ஸ் ரெக்வஸ்ட் Bimbisara sent the royal physician of Jivaka to Ujjain. ஸோ Bimbisara வந்து ஜாண்டிஸில் இறக்கிறது, ஜாண்டிஸ்க்கு குணப்படுறதுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிஷியன் நமக்கு நேம் ஜீவகா அப்படின்ற ஃபிசிஷியன் எப்போ இருந்தாங்கன்னா பிம்பிசாரா பீரியடில் இருந்தாங்க. ஸோ ஹாரியங்கா டைனாசிட்டி எப்படின்னு ரெண்டு வேணால் கேட்கலாம், எந்த கிங்னு வேணால் கேட்கலாம், எதாவது டைனாசிட்டின்னு கேட்கலாம். ஹாரியங்கா டைனாசிட்டி. Bimbisara is also said to have received an embassy and a letter from the ruler of Gandhara. இங்கே இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது, which Pradyota had fought unsuccessfully. So through his conquest and diplomacy, Bimbisara made Magadha the paramount power in 6th century BC. His kingdom is said to have consisted of 80,000 villages, which is a conventional number. அதுவும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போயே கிட்டத்தட்ட 2,50,000 வில்லேஜ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் அது குறிப்பிட்ட இடத்துல 80,000 அப்போ வந்து மக்கள் ரொம்ப குட்டி குட்டி இடத்துல தங்கியிருப்பாங்க. ஸோ நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தி ஏர்லியஸ்ட் கேபிட்டல் வாஸ் ராஜ்கிர். மகதா வாஸ் ராஜ்கிர். ஸோ இப்போ கேபிட்டல்னு போட்டுக்கிட்டு மகதாக்கு ஒன்று ராஜ்கிர், இதுக்கு இன்னொரு பேர் கிரிவ்ராஜா அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா இட் வாஸ் சரௌண்டட் பை 5 hills, the opening in which were closed by stone walls on all sides. This was made Rajgir impregnable. ஒன்று ராஜ்கிரி, இன்னொரு அடுத்தது பாடலிபுத்ரா, இப்போ இருக்கிற பாட்னா. ஸோ இது எழுதிக்கோங்க, 2 கேபிட்டல் இதுக்கு இருக்குது. Bimbisara ruled Magadha well. He has helped by a council of advisors. He permitted the headmen of the villages to speak to him directly because he wished to know about the people, what his people wanted. If any of his officers did not work well, he punished him. He built roads to connect the various towns and villages and bridges over the rivers to trade over people interaction இருக்கும். He'll travel through his kingdom to see things for himself. நான் படத்தில் பார்த்துட்டு வேஷம் போட்டு வாங்கினேன் ராஜாக்கு. He wanted to maintain a friendly relation with other kingdoms except for Anga and sent his ambassadors to place even as far as away from the kingdom of Gandhara in the northwest. அசல பார்த்தோம்ல. According to Buddhist chronicles, Bimbisara ruled 52 years, roughly 544 to 492 BC. அடுத்தது அஜித்தசத்ரு அப்படின்றவர் வராரு. ஓகே, பிம்பிசாரா ஹாரிங்கா டைனஸ்டியில் ஃபஸ்ட் பிம்பிசாரா, அடுத்து அஜித்தசத்ரு. ஸோ பிஏ, ஓகேவா, பிஏ டிகிரி மாதிரி. அஜித்தசத்ரு killed his father, அவன் அப்பாவை பொறுத்தல்ட்டார். seized the throne for himself. His reigns a high watermark of the பிம்பிசாரா டைனாசிட்டி. ஹாரியங்கா பிம்பிசாரா ரெண்டு ஒன்று தான், ஒரே டைனாசிட்டிக்கான 2 பேர். He fought 2 wars and made preparation for the third.
throughout his reign he pursued an aggressive policy of expansion. ஸோ நாட்டை பெருதாக சிறுசாக்கிலே குறியாக இருந்தார். ஓகேவா? Ajatasattu was no respecter of relations. Although his mother was a Lichavi princess, this did not prevent him from making against Vaishali. ஸோ அதெல்லாம் மதிக்கலை. அவங்க அப்பா மாதிரி பீஸ் பண்ணும்போது பீஸு, சண்டை வைக்கும்போது சண்டை அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபுல் ப்ளோன் வார் தான். திஸ் excuse was that the Lichavis were allies of Kosala. ஸோ கோசலை பிடிக்கலனால. ஓகே, eventually he succeeded in doing so because of war engine which was used to throw stones like catapult. பாகுபலியில் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். இந்த முனையில் பாறையை போட்டு எண்ணெய் ஊற்றி தாரை ஊற்றி பற்ற வச்சுருவாங்க. வெட்டின உடனே கயிறை வெட்டின உடனே அது அப்படியே ஸ்விங்கு ஒரு மாதிரி பவுலிங் போடுற மாதிரி வரும்ல, அதுதான் கேட்டபுல்ட். வாஸ் ஆல்சோ பொசஸ்ட் a chariot to which mace was attached and facilitated mass killings. இந்த பாகுபலியில் வில்லன் அந்த எதிர்நாட்டை கொல்றதுக்கு போவாங்கல்ல, அப்போது ஒரு மாதிரி குதிரையில் வச்சுட்டு சக்கரம் வைக்கிறது, கஜம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதே தான் அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அந்த படத்துக்கு இதுலேருந்து எடுத்துருக்குறாங்க, நஜித்லேருந்து. மகதன் என் பேர் தஸ் என்லார்ஜ் வித் அடிஷன் ஆஃப் காசி அண்ட் வைஷாலி. இது ஒன்றும் அந்த எந்த ஊரில் அடிஷன் பண்ணுறாங்களோ ஒன்றும் பெரியஸாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஓகேவா? அஜாதசத்ரு வாஸ் சக்சீடட் பை உதயன். ஸோ இப்போ தேர்டில் அந்த ஆரியங்கார் பிம்பிசார டைனஸ்டியில் தேர்ட் கிங் உதயன். இஸ் reign is important because he built the fort upon the confluence of Ganga and Son at Patna. It was named because Patna lay in the center of Magadhan king, which was now extended from the Himalayas in the north to the Chotnagpur in the south. ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால் கேபிட்டலை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. பாட்னாஸ் பொசிஷன் வில் பி சீன் லேட்டர் வாஸ் க்ரூஷியலி ஸ்ட்ராட்டஜிக், ரொம்ப முக்கியம். உதயன் சக்சீடட் பை த டைனஸ்டி ஆஃப் சிசுநாகாஸ். ஸோ இப்போது அதில் 3 கிங்காக அஜாதசத்ரு, ஃபஸ்ட்டு பிம்பிசாரா, அஜாதசத்ரு, BAU, உதயன். ஓகேவா? அடுத்தது இப்போது ஹாரிங்கா டைனஸ்டிக்கு அப்புறம் சிசுநாகா டைனஸ்டி. சிசுநாகர் யாரும் கிடையாது, உதயனோட படைத்தளபதியை அவரை போட்டுட்டு இவர் ஒரு ஆட்சியை நிறுவிட்டார். ஓகேவா? who temporarily shifted the capital to Vaishali. ஓகேவா? their greatest achievement was the destruction of power of Avanti with its capital at Ujjain. This brought to an end 100-year rivalry between Magadha and Avanti. From now onwards, Avanti became to be a part of Magadhan Empire and continued to be so till the end of Mauryan rule. ஸோ ஒரு 200 வருஷத்துக்கு 100-200 வருஷத்துக்கு கண்ட்ரோல்லே இருந்திருக்கு. சிசுநாகா வாஸ் சக்சீடட் பை த நந்தா. ஸோ அந்த டைனஸ்டியில் போய் ஃபஸ்ட்டு ஹாரின்கா பிம்பிசாரா, அடுத்து சிசுநாகாக்கு அப்புறம் நந்தா யாருன்னா அவங்களோட படைத்தளபதின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, அது குறிப்பாக யாருன்னா நந்தா டைனஸ்டியில் மகாபத்மநாபத்தை தான் பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? who proved to be the most powerful rulers of Magadha. So great was the power that Alexander, who invaded Punjab at the time, did not dare to. இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு 320 அந்த டைம், எக்ஸாக்டாக தெரியல, பட் 320 BC அந்த டைம் தான். ஓகே, அப்போ தான் அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளே அந்த இன்வைட் பண்ணுறதுக்கு வரும்போது did not dare to move towards this. Nanjas added to the Magadhan power by conquering கலிங்கா அப்படி அவங்களையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. From where they brought an image of the Jinnah as a victory trophy. All this took place in the reign of Mahapadmananda. He claimed to be Ekarat, the sole sovereign who trusted all other ruling princes. ஸோ அந்த ஈக்கரத் அப்படின்ற வார்த்தை எழுதிக்குவாங்க. ஏகரதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்னு நினைக்கிறேன், ஏகரத் அப்படின்னு நினைக்கிறேன். It seems that he acquired not only Kalinga but also Kosala, which probably rebelled against him. ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் போதும், அவங்க யார் கூட சண்டை போட்டாங்க, அப்போ பிடிச்சாங்க, அதெல்லாம் எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப ப்ரீவியஸில் கேட்டாங்க, இப்போலாம் கேட்குறதில்ல. அதெல்லாம் அது வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி. ஏன்னா சோஷியல் பொலிட்டிக்கல் விஷயந்தான் ரொம்ப எக்ஸாமுக்கு முக்கியம். அதை விட்டால் இன்னும் ரொம்ப சில ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அது இந்த மாதிரி வார்த்தையை தான் கேட்பாங்க. யார் கூட அடிச்சுக்கிட்டாலாம் கேட்க மாட்டாங்க. The Nandas were fabulously rich and enormously powerful. It said that they maintained 2 lakh infantry, 16,000 cavalry, 6,000 war elephants. Such huge army could be maintained only through an effective taxation system. It was because of this consideration Alexander did not advance against them. So tax Magadha Pradesh உருவாயிருக்கு. The later and others turned to be weak and unpopular. The rule in Magadha was supplanted by that of Maurya dynasty. Magadhan Empire reached the apex of glory. அதாவது இந்தியா ஃபுல்லாக
பிடிச்சிட்டாங்க எக்ஸப்ட் சவுத் இந்தியா. இப்போது சோஷியல் லைஃப்க்கு வந்துடுவோம். இப்போ கிங்கோட பொசிஷன் என்ன அப்படின்னா, கிங் பிகம் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், வாஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் சொசைட்டி அண்ட் ஆஃப் தர்மா. தர்மம்னா என்னென்னா இந்து தர்மம். அந்த அப்போ தர்மம்னு அர்த்தம் த சீக்ரெட் லா. இந்த லா யார் எழுதுனா பிராமணன் எழுதுவாங்க. பிராமணன் எழுதி வச்சுருப்பாங்க, வரங்களுக்குள்ளே மிக்ஸ் இருக்கக்கூடாது, இந்த வாரம் அந்த வேலை தான் செய்யணும் போது அதை விட்டு யாராவது வெளியே வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ராஜாவோட வேலை. ஓகேவா? சில ராஜா அப்போல்லாம் செய்ய முடியாது, எல்லா வேலையும் செய்யலாம், அது என்ன தப்பு இருக்குது, யாரை வேணால் ஆகலாம் அப்படின்னு சில ராஜா சொன்னால் அப்போது சண்டை வரும். ஓகேவா? இந்த ரிப்பப்ளிக்ஸ் இட் வாஸ் ஃபெல்ட் தட் த சீஃப் குட் பி எலெக்டட் ஃப்ரம் அமாங் த பீப்புள். பட் இன் த கிங்டம் த பிராமன்ஸ் said that the king was not like an ordinary one, but he was like a god. What is more, that it was the Brahmins who performing certain ceremonies sent out the king which god like powers and virtues. ஸோ சடங்கு சம்பிரதாயமெல்லாம் கடவுள் மாதிரி பாவிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ குறிப்பாக சதவாகனாஸ் அப்படின்லாம் பார்ப்போம். அந்த சதவாகனாஸ்லாம் வந்து தன்னை கடவுள்னே சொல்லிக்கிட்டாங்க, கடவுளோட பிள்ளைகள்னே சொல்லிக்கிட்டாங்க. The king became very powerful. The influence of the Brahmins were also good because they were his advisors. Without them the king could not rule or perform the sacrifices. ஏன்னா ராஜாவோட வேலைன்னா தர்மத்தை காக்கிறது. தர்மம் என்ன அப்படின்னு யார் சொல்லுவான்னா பிராமணர்கள் தான் சொல்லுவாங்க. பிராமணர்கள் என்னென்னு சொல்கிறா அவங்க சொல்கிறது தான் தர்மம். ஓகேவா? த கிங், இது வந்து அந்த கம்யூனிட்டி நான் சொல்லலை. ஓகேவா? கம்யூனிட்டி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ அப்படி இருந்திருக்காங்க. அப்போ அதுதான் சொசைட்டி, அதை நம்ம படித்து தான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. The king lived in great splendor in a large places, surrounded by servants and officers. He was helped in his work by the Purohita, the Amachya or ministers, and various other officers. So Purohitana priest, Amachya minister, இதை எழுதிக்கோங்க. இந்த வார்த்தை எழுதிக்கணும், Amachya Purohita அப்படின்ட்டு எழுதிக்கணும். He received a share of the produce from the cultivators for the expense of the kingdom. He did not spend all the income on himself alone, but used it for the army, for payment of salaries and such other needs as building roads, wells, canals, and for the support of Brahmins. So ராஜா சேலரிக்கு, ஆர்மிக்கு, ரோடு, கனல் வெட்டுறதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணார். அப்புறம் பிராமணர்களுக்கு கிஃப்டாக கொடுத்து அவங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிராமணர்கள் சொல்கிறது தான் தர்மன்னுக்கு அர்த்தம். ஓகேவா? மகதா ஏன் ஜெயிச்சது அப்படின்னா இதே தான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் பார்ப்போம். The march of the Magadhan Empire during the 2 centuries preceding the rise of the Mauryas is like the march of the Iranian Empire during the same period. அதாவது ஈரானில் அந்த ஒரு நடந்துட்டு இருந்துச்சு, அது வேறு கதை. ஓகேவா? The formation of the largest state in India during this period was the work of several enterprising and ambitious rulers such as Bimbisara, Ajatashatru, Mahapadmananda. They employed all means fair and foul at their disposal to enlarge their kingdoms and to strengthen their ஸ்டேட்ஸ். ஸோ நல்லதும் செஞ்சாங்க, தப்புன்னா தப்பும் பண்ணாங்க. அவங்க நாடு முக்கியம். ஏன்னா மக்கள் லாயல்ட்டின்றதை விட நாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் நான் இந்தியன்னு சொல்ல ஆரம்பித்த மாதிரி. ஓகேவா? நாடு தான் முக்கியம். ஒரு டேர்ம் கூட இருக்குது, லவ் எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தப்புன்னு கிடையாது, ஃபேர், அவ்வளோதான். சரி தப்புனா சரின்றதை விட அது ஒரு வித்தியாசமான தமிழை மாற்ற முடியாத ஒரு டேர்ம். இந்த ஃபேர் மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தை அது. திஸ் வாஸ் நாட் த ஒன்லி ரீசன் ஃபார் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மகதா. ஸோ வெறும் அவங்களோட ராஜாக்களோட திறமை மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது அப்படின்ட்டு தான் இப்போ வராங்க. எதுனா ஏஜ் ஆஃப் அயன், ரிச்சஸ் அண்ட் ஆப்போசிட்டு வர் நாட் சிச்சுவேட்டட் ஃபார் ஃப்ரம் ராஜ்கிர். அதாவது இங்கடா ராஜ்கிர் ராஜ்கிர் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோட்டாபுர் பிளாட்டிவ்க்கு நார்த்தில் இருக்காதான் சொல்கிறாங்க. ஓகேவா? தி ரெடி விச் அயன் ஓர்ஸ் in the neighborhood enabled the Magadhan princes to equip themselves with effective weapon which were also not available to their rivals. ஸோ மற்ற கிங்டம்க்கு அதனால் பண்ண முடியல. ஸோ திறமை மட்டும் முக்கியம் இல்லை, இயற்கை வளங்களும் முக்கியம். அயன்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் மகதா. ஸோ அவந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்கல்ல, கடைசியாக பிடிச்சாங்கல்ல, அது ஏன்னா அவந்தியில் அயன் மைன்ஸ் இருந்துச்சு மத்திய பிரதேஷில், அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக பிடிக்க முடியுது. Around 500 BC, iron was certainly forged and smelted in Ujjain, and probably smiths manufactured weapons of good quality. On account of this, Avanti proved the most serious competitor of Magadha and for the supremacy of North India. And Magadha took 100 years to subjugate Ujjain. ப்ரீவியஸில் பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடைசி அவந்தியை பிடிச்சாங்க. அது ஏன்னா அவங்கள்ட்டையுமே இரும்பு இருந்துச்சு. Magadha enjoyed certain advantages. எதுனா Magadha had 2 capital, ராஜ்கிர்லேயும் பாட்லிபுத்ரா or பாட்னா. Rajgir was surrounded by a group of 5 hills and is
and so it was rendered impregnable in those days, and there was no means of storming citadels and such as cannons which can be invented much later. ஸோ கோட்டையை உடைக்கிற அளவுக்கு அவர் கோட்டை உருவாக்கிட்டார். பட் ஆனால் கோட்டை அளவுக்கு அப்படி டெக்னாலஜிலாம் கிடையாது. கேட்டபுல்ட் இருந்தாலும் அந்த கேட்டபுல்ட்டை யார் யூஸ் பண்ணாலும் மகதா தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ மகதாவுக்கு அடிக்கிறதுக்கு யாரும் அப்போ ஆள் கிடையாது. In the 5th century, the Magadhan princes shifted the capital from Rajgir to Padaliputra, which occupied a pivotal position commanding communication on all sides. ஸோ பாடலிபுத்திரா ரொம்ப சென்டராக இருந்து நம்ம படிச்சோம்ல, பாட்டம் ரொம்ப சென்டராக இருந்தது. ஸோ ஈஸி, அதனால் பாடலிபுத்திராவுக்கு போயிட்டாங்க. இன்னொரு ரீசன் என்ன, பாடலிபுத்திரா சுற்றி த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கங்கா, கண்டக், கன்சோன் அண்டு 4th river சரையு. ஸோ இதை எழுதிக்கோங்க. பாடலிபுத்திராவில் 4 நதி ஜாயின் ஆகுது. ஜாயிண்ட் இருக்காங்க நாட் ஃபார் ஃப்ரம் பாடலிபுத்ரா. ஸோ ட்ரேட் நடக்கிறது ஈஸி, மக்களை ட்ரூப் கொண்டு போகிறது ஈஸி, மெட்டலை திருப்பி கொண்டு வந்து ஊருக்கு சேர்க்கறது ஈஸி, பொருள் விற்கிறது ஈஸி. ஸோ எல்லாமே ஈஸி. When communications were difficult, the army could move north, west, south and east following the courses of the rivers. சொன்னல, for the position of Patna itself was rendered invulnerable because of its being surrounded by rivers on almost all sides. குறிப்பாக அந்த வெள்ளம் வரும்போதெல்லாம் யாருமே உள்ள வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் கங்கை நதி 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அது இந்த 3 நதி 4 நதி சேரும் போது இன்னும் பெருசாக 4 கிலோமீட்டர் இருக்கும்போது அது வெள்ளம் வரும்போது கரை புரண்டு ஓடும். ஸோ சண்டை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ யாராவது சண்டை போட வந்தாலும் இவங்க சுதாரிச்சு படையை ரெடி பண்ணிக்கலாம். while சோன் அண்ட் கங்கா, சன்னு சொல்லக்கூடாது, சோன்னு சொல்லுவாங்க. சோன் அண்ட் கங்கா சரௌண்டட் இட் on the north and west, the Poon surrounded on the south and east. Pataliputra therefore was a true water fort, Jaladurga. ஸோ இதை எழுதிக்கோங்க ஜலதுர்கா அப்படின்ட்டு. இட் வாஸ் நாட் ஈஸி டு கேப்சர் திஸ் டவுன் இன் தோஸ் டேஸ். ஸோ ஜியாகிரஃபி ரொம்ப முக்கியம். Magadha lay at the center of the middle Gangetic plain. The alluvial once cleared for jungles proved immensely fertile. Because of rapid rainfall, the area could be made productive even without irrigation. The country produced varieties of paddy which are mentioned in the early Buddhist text. This area was far more productive than the areas to the west of Allahabad. This naturally enabled the peasants to produce considerable surplus from which could be mopped up by the rulers in the form of taxes. ஸோ நல்ல வளமான மண், நல்ல மழை, ஸோ விவசாயம் அதிகமாச்சு. ஸோ அதை வச்சு பொருள் விற்றாங்க, அதனால் டேக்ஸ் கலெக்ஷன் ஆச்சு. ஸோ நாடு உருவாகிறதுக்கு வாய்ப்பாச்சு. ஜியாகிரஃபி ஒரு நாடு உருவாகிறதுக்கு எவ்வளோ, மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். The princes of Magadha also benefited from the rise of towns and use of coins. ஸோ ட்ரேட் வந்து காயின் இல்லாமல் வாய்ப்பு இல்லைல்ல. On account of trade and commerce in northeast India, the princes could levy tolls on the sale of commodities and accumulate wealth to pay and maintain their army. ஸோ ட்ரேட்லேருந்து காசு வரும், டாக்ஸஸ்லேருந்து காசு வரும். Magadha enjoyed a special advantage in military organization. Although the Indian states were well acquainted with the use of horses and chariots, it was Magadha which first used elephants. So who used the first elephants in wars அப்படின்னு கேட்டால் Magadha. On large scale it was wars against its neighbors. ஏன்னா மகாபத்மனம் தான் வச்சுருந்தாங்களா, அதுதான் சொல்கிறாங்க. The eastern part of the country could supply elephants to the princes of Magadha. Eastern part ஒன்றும் இல்லை, பிறகு வெஸ்ட் பெங்கால், அப்போ கலிங்கா. And we learn from Greek sources that Nanda's many 6,000 elephants. Elephants could be used in storming fortresses, in marking over marshy and other areas lacking roads and other means of communication. யானே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். Introduction of taxes. All of the producers of goods paid a tax to the king. The peasants gave a share of the produce to the king, which was ordinarily 1/6 of their produce. The metal workers. ஸோ இப்போ டாக்ஸஸ் போட்டாலும் சரி, டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட்னு போட்டாலும் சரி, மெட்டல் ஒர்க்கர்ஸ் இருந்திருக்கிறாங்க. மெட்டல் ஒர்க்கர்ஸ் மேட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபார் த கிங். கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. கார்பெண்டர்ஸ் மேட் சேரியட்ஸ் ஃப்ரீ ஃபார் த கிங் அண்ட் க்ளோத் வீவர்ஸ். ஸோ 3 ஆக்குபேஷன். இந்த பிகினிங் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் இன் கைண்ட். ஸோ லேட்டர் அதுக்கு பீரியட் நல்லா பார்த்தோம்ல, சர்ப்ளஸ்லாம் கிடையாது. தேவைப்படும் போது ஆள் கொடுப்பாங்க, கையில் இருந்தால் கைண்டு தானமாக கொடுக்குற மாதிரி தேவைப்பட்டால் ராஜா கொடுத்தாங்க. பட் ஆனால் டேக்ஸஸாக ரொம்ப லேட்டாக தான் வந்து. தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குட் ப்ரொடியூஸ் பை பீப்புள். தே வர் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் சேலரி வித் ஆஃபீஸர்ஸ். ஸோ எப்பயுமே வலுக்கட்டாயம் வாங்கலை, கொடுத்தது வாங்கிட்டு போயிட்டு சேலரியை கொடுத்தாங்க. பட் லேட்டராக அதை டேக்ஸு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிது. Tax was very important because without them the king could not do anything. He could not keep an army, he could not have an officers to work for him, he could not even build roads. So he appointed officers as tax collectors. What was the job of these
Job of some of the officers to go to every village, measure the fields of each peasant, to make a record of the amount of grain which the peasant produced. 1/6 of this was collected, calculated, and the peasant had to pay that amount to the king. When the harvest was ready, the collector came to the peasant and collected. ஸோ டாக்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எவ்வளோ மகசூல் வந்திருக்கோ அந்த அளவுக்கு டேக்ஸ். ஓகே, வெள்ளக்காரன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சொல்கிறேன், கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்டுன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் வந்தாலும் சரி எனக்கு ஃபிக்ஸடாக ரெவன்யூ கொடுத்துடணும், அவனுக்கு அதிகம் வந்தாலும் சரி கம்மி வந்தாலும் சரி எனக்கு காசு கொடுத்துன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிமா எவ்வளோ விளைச்சிருக்கோ அவ்வளோதான் கொடுக்க சொல்கிறாங்க. வில்லேஜ் எப்படி அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் லிவ்ட் இன் வில்லேஜஸ் அண்ட் திஸ் ஹேட் நாட் சேஞ்ச் மச் ஃப்ரம் தி ஏர்லியர் பீரியட். ஓகேவா, இல்லை இப்போயுமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதில் பெரிய மாற்றம் இல்லை. பட் ஆனால் என்னென்னா population was increasing. The villages were connected with each another by roads and pathways or by boats along the rivers. And correction, each village had a headman who worked for the people of the village and for the king. And then for link between the king and the peasants. The king owned some villages and lands. Laborers were employed to cultivate these lands and paid wages for their work. Town. There was one difference between the earlier times and this period. There was a growth of the town. So town எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோ ஆகுதுன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் லேட்டாக உருவாகுது. அது அப்படியே மகதன பிரதேசத்தில் இன்னும் அதிகமாகுது. In the early period there has been a few small towns, but now many towns and cities came into existence. நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னேன்ல, பொருள் எடுத்துகிட்டு போய் இடத்துல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கு வைப்பாங்க, இல்லை ட்ராவலிங் பண்ணும்போது ரெஸ்ட் எடுப்பாங்க, அது அப்படியே டவுனாக மாறணும். அதே தான். It was found that they were built of wood and bricks, and there are more permanent than the villages. The king's palaces were usually built on stone and wood. It was finely decorated. So இப்போ எக்ஸாம்பிளாக கிங் பாஜனபதாஸில் கிங்கோட பேலஸ் எப்படி டெக்கரேட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டோன் அண்டு வுட்டு. ஸோ பிரிக்குலாம் எதுவும் இல்லை. ஓகேவா, பிரிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. Towns often grew up around craft centers, trading centers and capitals of kingdom. நான் வந்து சொன்னதெல்லாம் ட்ரேடிங் சென்டர்ஸு. பட் அதர் இது வந்து கிராஃப்ட் சென்டர். ஒரு கிராமத்தில் திடீர்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிராஃப்ட் அதிகமாகிடுது, தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அதிகமாகுது, அதை வாங்க வராங்க. ஸோ அதை தேடி நிறைய பேர் கற்றுக்க வராங்க. அப்போது அங்கேயே ட்ரேடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லேஜ் டவுனாக மாறும். The craft center were originally villages which are specialized in certain crafts such as metal work or carpentry or cloth making. ஏதோ ஒரு வேலை. When craftsmen or artisans living in a neighboring area collected together, a town grew up. They chose to work together in one place because it was easier to secure the raw materials. ஸோ இரும்பு வச்சு தான் இருந்தாலும் செய்ய முடியும், இல்லை மரத்தை வச்சு தானே செய்யணும்னா யார் செய்வாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா ஈஸியாக பொருள் வாங்கிக்கலாம். டு செல் த ஃபினிஷ்ட் ஆர்டிகல். அப்புறம் வாங்குறது யார்கிட்ட விற்பாங்க, ஸோ விற்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல. திஸ் ஒர்க் வாஸ் யூஸ்வலி ஆர்கனைஸ்ட் பை another group of persons called merchants. இவங்க எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் விற்பாங்க. The merchants went from village to village to collect, for example, cotton thread from the spinners or cotton cloth from the weavers, and to sell them in villages where they were in demand. So the spinners and weavers were saved from the trouble of going and selling articles outside the village. Middleman, the merchants. The merchants earned a profit through supplying the goods acquired. What was true of thread and cloth also applied to grain and other products. Soon there was a large trade or exchange of goods in the country. Trade அதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயும் பார்ப்போம். ஓகேவா, ட்ரேட் was made easier by the invention of new method of exchange and value called money. Before coins were used, goods were bought or exchanged. Example, 10 bales of cloth for 1 cow or 2 sacks of wheat for 5 years of jal. It was not easy to buy and sell through barter, but coins are easy to carry. So as the use of coins increased, there were more traders. The coins of this period were crude pieces of silver and copper with a design punched on them. So மகாஜனபதாஸ் டைமில் என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காயின் அடிக்கிறதுக்கு சில்வரும் காப்பரும். Trade was not limited to a small area. சின்னதாக இருக்கல. Goods produced in the Ganga Valley were sent across the Punjab to Takshila. இதுக்கு இப்போ எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. Or else across the Vindhyan mountains to the port of Broch or Brighe Kucha, from where ships took them to the West Asia
ஆர் சவுத் இந்தியா. கடைசி சொசைட்டி. தி ஆர்டிசன்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் ஆர்கனைஸ்டு தெம்செல்ஸ் இன்டு குரூப்ஸ் known as ஸ்ரேனிஸ் ஆர் கில்ட். ஸோ இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. ஸ்ரேனினா கில்டு, ஓகேவா. இப்போ சொசைட்டின்னு இருக்குல்ல, ஃபிக்கி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் காமர்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி சேம்பர் அண்ட் காமர்ஸ். பிகாஸ் த ஆர்டிசன்ஸ் lived and worked together, they become so close, they are regarded as a caste, ஜதி. அது இப்போ சொல்கிற ஜாதி. The sons followed the same profession as the fathers, so that the caste became hereditary. ஸோ அப்போ தொழிலாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் லேட்டராக அது வந்து ஹெரிடிட்ரியாக மாறிச்சு. அப்பமா நாளை கொல்ல போடணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கிராஜுவலி செப்பரேட் லாஸ் வேர் மேட் ஃபார் ஈச் கேஸ்ட். தீஸ் லாஸ் வேர் ரெக்கார்டட் பை த பிராமன். ஸோ அவங்க தான் அந்த சட்டங்களை உருவாக்குறாங்க. தர்மத்தை பாதுகாக்கணும். என்ன தர்மம்னு சொல்கிறது பிராமணருக்கு தான் சட்டம், இது பவர் இருக்குல்ல. Many of them were very strict laws. People of one caste could not eat with those of another caste, nor could they marry outside their caste. The lawmakers laid down the rules for guidance of the life of higher classes. According to these rules, life was divided into 4. அதாவது ஆல்ரெடி பார்த்துதான். பிரம்மச்சரியம், this was ideal but does not know how many people followed it. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் மற்ற 3 இருக்குல்ல. ஆனால் புக்கில் இது மாதிரி ரொம்ப கட் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரம்மச்சரியம் தான் வந்து, பிரம்மச்சரியத்தை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கலாம் தெரியல, ஆனால் இருந்திருக்கு. ஓகேவா. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ணுவோன்னா பாஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட்டுக்கு போய் வர்றது நமக்கு குழப்பிடும், இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். வணக்கம்.